முதல் அவசியம் அப்புறம் மாறி மாறி வாசிப்போம். தாவீது பாடி ஸ்தோத்திரம் சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர். அவருடைய மகத்துவத்துக்கு ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமையின் பிரதாபத்தை உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவின் நிமித்தம் வெளியே புறப்பட்டு உமது பாடுவார்கள். கர்த்தர் நல்லவரும் தயவுள்ளவரும் இரக்கமும் அவருடைய கிரியைகள் பேரும் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகத்துவத்தையும் தெளிவுபடுத்துகிறேன். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் ராஜ்யம் தலைமுறை தலைமுறை உள்ளது. எல்லா ஜீவன் ஜனங்களின் மேலும் கண்ணோக்கமாய் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீ அவைகளுக்கு ஆதாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழியை எல்லாம் நீதியுள்ளவர் மேலும் கிரியையை எல்லாம் கிருபையுள்ளவர் மேலும் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். நாளைக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இதில் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா கர்த்தர் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செயல்களையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு. அப்ப பாருங்க, தெரிவிக்கும்படிக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 9வது வசனம் பாருங்க. கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. நம்ம நாள மட்டும் இல்ல, தேவன் உண்டாக்கின எல்லா கிரியைகள் மேலும் அவருடைய கிருபை இருக்கிறது. அதே போல 19வது வசனத்தை பாருங்க. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவ்வளவுதாங்க. நம்ம அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கூப்பிட்டா வரமாட்டாரு. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும் போதுதான் கூப்பிடும் போது அவர் ஊராரு. இப்போ இந்த 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் எல்லா கிரியை மேலும் உண்டு. ஆனா எல்லா கிரியைக்கும் வித்தியாசம் உண்டு. நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. தேவன் அதான் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதியை சொல்லி 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 போயிட்டே இருக்கும் போது தேவன் நம்மளை மேல 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 கொண்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்துன்னா வேற எங்கேயும் போக கூடாது, தேவன் கிட்ட தான் ஓடிடணும்.
அண்ணாவுக்கு பிரச்சனை வந்தது, தேவாலயத்துக்கு போனாங்க. ஆகாருக்கு பிரச்சனை வந்தது, தேவனை தேடினாங்க. அப்போ தேவன் வனாந்திரத்துல தேடினாங்க ஆகார் வந்து. ஆனா ஆனால் வந்து ஆலயத்துல தேடினாங்க. ஆனா பாருங்க, ஆகார்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, போயிட்டு அந்த ஆகாரை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது, என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி அவர் தான் பைபிள் அவருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாங்க. இந்த நாளிலும் தேவன் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். நம்ம இப்ப செய்தி நேரம் கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையாய் கர்த்தர் பேசும்படியாக, ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாக நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தி பிஷப்பை நம்ம கரவலத்துக்கு வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். தேவனுக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அழைத்ததான பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கும் பாஸ்டர் கிட்டா அவர்களுக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய வசனங்களை அதிகமாய் தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை தியானித்தால்தான் நம்முடைய செய்கிற காரியம்லாம் வாய்க்கும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், திரும்ப திரும்ப நம்ம அதை குறித்து தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் வந்தால் சங்கீதத்தில் 3வது வசனம், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷர்கள் அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி அதிகமாக பேசணும். வசனத்தை அதிகமாக என்ன செய்யணும்? தியானிக்கணும், பேசணும். அதை குறைக்கக்கூடாது. அதை குறைச்சா நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறோன்னு அர்த்தம். அப்படிதானே? குறைச்சா ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். வேதவசனம் சொல்றது, தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான என்னது? ஆசீர்வாதப்படுகிறவர். தியானிக்கணும், வசனத்தை அதிகமாக சிந்திக்கணும், அதை அதிகமாக பேசணும். அந்த வசனம் பேசும்போது இயேசு பேசுகிறார். அதுதானே? வசனத்தை நம்ம தியானிக்கும் போது யாரு பேசுறாங்க? இயேசு பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுறதை நம்ம கேட்கணும். நீ பேசுறதை நான் கேட்க மாட்டேன், கொஞ்சம் தான் கேட்பேன், அதுக்கு மேலே கேட்க மாட்டேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் பேசுறதை நம்ம நல்லா கேட்கணும். ஹல்லேலூயா. அவர் பேச நம்ம கேட்க, நம்ம ஜெபிக்க அவர் கேட்க, அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆமாம், பாக்கியவான். அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கு? அப்போ அவனுக்கு செழிப்பு வரும். வசனத்தை தியானிச்சாதான் அவனுக்கு என்ன வரும்? செழிப்பு வரும். தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ பட்டு போக மாட்டாய். பட்டு போகிறது சாபம் பிடித்த வாழ்க்கை. பட்டு போக மாட்டாய். உறமை நடப்பட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கை உனக்கு வரும். எப்போ? வசனத்தை தியானிச்சா. அடுத்து இலைய உதிராது. தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆயிரும்? இலை உதிரும், காஞ்சி போயிடும். வசனம் குறைஞ்சி போச்சுன்னா, பிரசங்கம் குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்குள்ள குறைவு வரும்னு வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. வசனத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்து வாசிங்க. நம்ம செய்யறதெல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும், வாய்க்கணும். அப்படின்னா நம்ம வசனத்துக்கு என்ன செய்யணும்? 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற காரியங்களுக்கு கொடுப்பது நம்ம இஷ்டம். ஆனால் வசனத்துக்கு நம்ம அதிக நேரம் பேச
நம்ம வாய்ப்புகள் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்போ நான் சொன்னது எதுக்குன்னா, அதிக நேரம் சொல்லி தியானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தது. ஆனால் ஸ்தோத்திரம், இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை, அதாவது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகிற போதெல்லாம் தேவன் ஒரு வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். இந்த மாதம் முழுசும் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். கிட்டத்தட்ட 100 பிரசங்கம் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். கடந்த நாட்களில் உங்கள் மத்தியில் பேசிய வசனம் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 5:9. சூப்பர். அவருக்கு கை தட்டுங்க. 5:9. அருமையான சகோதரர் பெயர் சொல்லுங்க. தேவ அன்பு. தேவ அன்பு நிச்சயமா மேலே இருக்கு. அல்லேலூயா. ஆமா. யோபு 5:9 9:10 ஆண்டவர் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். இதுதான் இன்றைக்கு தலைப்பு. அது எடுத்தவங்க ஒரே ஒரு ஆளை யாராவது வாசிக்க பார்ப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இதுல பெரிய காரியங்களை குறித்து கடந்த வாரத்துல நம்ம பிரசங்கத்துல கேட்டோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அதிசயம் தேவையா? நமக்கு அதிசயம் தேவையானா தேவை. அதிசயம் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். அற்புதங்கள் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். அதிசயங்கள் நமக்கு நடக்கணும். அதிசயத்தை நம்ம எதிர்பார்க்கணும். அதிசயம் நமக்கு நடக்கணும். நம்முடைய குடும்பத்திலையும் நடக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கணும், நம்முடைய சபையிலையும் நடக்கணும். அதிசயத்தை எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, 2 காரியம். ஒன்று, நாம் ஆராய்ந்து முடியாத அதிசயம், பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. அதிசயம் நடந்தா நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். என்னுடைய கால்கள்ல தீராத ஒரு நோய் இருந்தது. என்னால் நடக்க முடியாது. ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு என்னை தொட்டு சுகமாக்கி என்னை மாற்றி எனக்கு ஒரு அதிசயத்தை செய்து அவருடைய பக்கமாக என்னை இழுத்துக் கொண்டார். அல்லேலூயா. இழுத்துக் கொண்டதுனால இப்ப நான் பயப்படுறேன். யாருக்கு பயப்படுறேன்? இயேசுவுக்கு பயப்படுறேன். அதுக்கு முன்னாடி நான் இயேசுவுக்கு பயந்ததில்லை. ஏன் பயந்ததில்லைன்னா, அவர் மெய்யான தேவன் என்பது எனக்கு நிரூபிக்கப்படவில்லை, எனக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த அதிசயம் நடந்த மாத்திரத்திலே எனக்கு நிரூபிக்கப்பட்டாயிற்று. அவர் தான் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். யோவான் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அது தெளிவா இருக்குது. 5:20 1 யோவான் 5:20 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். இல்ல, இது இல்லையே. 1 யோவான் 5:20 வாசிங்க. எடுத்தோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு பக்தியை கொடுத்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவர்களுக்கும் உள்ளும் இருக்கிறோம். இவர்தான், இந்த இயேசு கிறிஸ்து தான் யாரா இருக்கிறார்? மெய்யான தேவன். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். நிறைய தெய்வங்கள் இருக்கலாம், தேவர்கள் இருக்கலாம், தெய்வத்து
சமமாய் மதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் முன்னோர்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நித்திய ஜீவன் உயிருள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது என் வாழ்க்கையில நடந்தது. அதுதான் அதிசயம். ஆமென். அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி பார்க்கக்கூடிய அதிசயங்கள் அல்ல, எண்ண முடியாத அதிசயங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். வேதம் சொல்லுகிறது, அந்த யோபு 5:9 சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்கள் உங்களுக்கு மாற்றமாய் மாறப்போகிறது. புதிதான ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகிறது. புதிதான வரங்கள் கிருபைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? செய்து ஆச்சரியப்பட வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள மாற்றம் வர வேண்டும். உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் பெருக வேண்டும். உங்களுக்குள்ளே பரிசுத்தம் பெருக வேண்டும். உங்களுக்குள்ளே நன்மைகள் பெருக வேண்டும். ஆண்டவர் மாற்றத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க போகிறார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. 1000 காரணம் சொல்லி இயேசு விட்டு விலகி போறவங்க மதிக்கட்டவர்கள். அல்லேலூயா. ஆராதனை உதாசீனப்படுத்துகிறவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை, சத்தியத்தை, பிரசங்கத்தை அலைக்கழிக்கிறவர்கள், ஒதுக்குகிறவர்கள், அவர்கள் வேதத்தின் அறிவை இன்னும் பெறவில்லை. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள தப்பான எண்ணங்கள் கிடக்கிறது. தப்பான, நீங்கள் வேதத்தை அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று இயேசு பேசினார். ஆமென். தப்பான எண்ணம் வர்றதுக்கு காரணம் சத்தியத்தை அறியாததுனால, சத்தியத்தை தெரியாததுனால. அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். எந்த வசனத்தை உங்களிடத்துல பேசுறாரோ அந்த வசனத்தின் மூலமாகத்தான் தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க உள்ளான நம்ம 2 மனுஷன் இருக்கிறாங்க. புறம்பான ஒரு மனுஷன் இருக்கிறோம், உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த 2 மனுஷனும் தெய்வத்துக்கு பயந்து பரிசுத்தமா நடக்கணும். ஆனா அப்படி நடக்க விடாதபடி பிசாசு மாற்றுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. மாற்றுகிறவனாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு நம்ம நம்முடைய உள்ளத்துக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள இடம் கொடுத்துடக்கூடாது. சோதரம் உள்ளான மனுஷனுக்குள்ள தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் புறம்பான மனுஷனுக்குள்ள செயல்படுத்தப்படுகிறது. இப்போ உள்ளான மனுஷனுக்குள்ள எப்பவும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்ம தெய்வ பயத்தோடு இருக்கணும். ஆமென். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் அதை பார்த்துருக்கீங்க. அந்த சங்கீதத்தில் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அதை வாசிங்க, கடைசி 2 வசனத்துக்கு முன்னாடி, அவருக்கு பயந்தவர்களுடைய என்ன செய்வாரா? அவருக்கு நீங்கள் பயந்தால் உங்கள் விருப்பத்தை இயேசு செய்வார். அவருக்கு நீங்க பயந்தா உங்க ஜெபத்தை அவர் கேட்பாரு, உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பார்னா என்ன அர்த்தம்? ஒரு விடுதலை தந்து அதுல ஒரு புதிய அதிசயத்தை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை இன்றைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு காரணம், நீங்க ஆண்டவருக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும். பயப்படுவது ரொம்ப முக்கியம். பயந்தால் நமக்கு ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. பயந்து இருந்தா தான் உங்க ஜெபம் என்ன செய்யும்? பயப்பட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படாது. நான் ஸ்தோத்திரம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? உங்க விருப்பம் நிறைவேற்றப்பட முடியாது. நீங்க ஏமாந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உண்மையான ஆசீர்வாதமான மெய்யான காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஏமாந்து போகக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இருக்கும்.
எல்லாரும் நல்ல உச்சிதமான ஆகாரம் சாப்பிடுவாங்க, நீங்க ஏமாந்து போயிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க தெய்வத்துக்கு பயப்படாததுனால அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. ஆகையினால நாம் ஏமாறக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் ஏமாறக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் குறையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு 100க்கு 100 பயப்படணும். வெளிய மனுஷீகத்திலையும் நம்ம சரீர பிரகாரத்திலையும் பயப்படணும், நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ளேயும் பயப்படணும். பயந்திருந்தா நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்டு அற்புதங்களை நிறைய செய்வாரு, அதிசயங்களை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் தானங்க அதிசயம் நடக்கும். அப்படித்தானே எழுதியிருக்கு. அவர்கள் பயந்தவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பேன்னு சொன்னால் என்ன நமக்கு குறைய அந்த குறையை நீக்கிடுவார், அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தந்துடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, சபையில நடக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்துல இன்றைக்கு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பழிக்கும். அல்லேலூயா. இந்த சபையை நான் ஏன் நேசிக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். இந்த சபையை நான் ஏன் நேசிக்கிறேன், ஏன் விரும்புறேன், இந்த சபைக்கு நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடுறேன், ஏன் நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? இந்த சபையில தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். தேவனுக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபையை கர்த்தர் கட்டி இதுல நல்ல ஆராதனையும் ஊழியங்களும் நடக்குது. ஒரு பாயிண்ட். அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிற விஷயம். சபை கட்டப்படணும், ராஜ்யம் கட்டப்படணும், ஆராதனையும் ஊழியங்களும் நடக்கணும். ஆமென். இரண்டாவது ஜெபக்குழு ஊழியங்கள், வீட்டு ஜெபக்குழுக்கள் அங்கங்க நடந்துருக்கு. அல்லேலூயா. ஆமா, சுத்தி 7 கிராமத்தை தெரிந்தெடுத்திருக்கீங்க. 7 கிராமத்துல எத்தனை கிராமத்துல ஜெபக்குழு போயிருக்குது? 4 கிராமத்துல ஜெபக்குழு உண்டாயிடுச்சு. இன்னும் 3 கிராமத்துல என்ன உண்டாகணும்? ஜெபக்குழு உண்டாகணும். அங்க பாத்திரவான் யாருன்னு நம்ம பிடிக்கணும். அல்லேலூயா. நமக்கு பாத்திரவான்கள் அங்க இருப்பாங்க, ஜெபம் நடத்த சொல்லி அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம பிடிக்கணும். அல்லேலூயா. ஆனா இந்த ஜெபக்குழு ஊழியர்கள், வீட்டு கூட்டங்கள் எல்லாம் ஜெபக்குழு தான். ஆமென். எந்தெந்த வீடுகள்ல கூட்டங்கள் நடக்குதோ அதெல்லாம் என்னவா இருக்கிறது? ஜெபக்குழு தான் என்று நம்ம அங்கீகரிக்கிறோம். தேவன் அதை நியமிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கிராம சுவிசேஷ ஊழியங்கள் நடக்குது. இந்த சபை மூலியமா என்ன செய்யுது? கிராம சுவிசேஷ ஊழியங்கள் நடக்குது. அல்லேலூயா. ஆமா. அடுத்து சமூக வலைதள ஊழியர்கள் பாருங்க, வாரம் வாரம் மாசம் இந்த செய்திகள்லாம் என் வலைதளத்துல போகுது. எங்க போகுது? ஃபேஸ்புக்ல போகுது, வேற எங்க போகுது? வாட்ஸ்அப்ல போகுது, இன்ஸ்டாகிராம்ல போகுது, யூடியூப்ல போகுது. மாசம் இந்த செய்திகள் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது போயிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இது தேவன் விரும்புகிற ஒரு ஊழியம். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம்லாம் நடக்குது. வாலிபர் கூட்டம், சிறுவர் கூட்டங்கள்லாம் நடத்துறதுனால பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க. ஒரு சபைக்கு நான் ஆரம்பத்தில் போயிருந்தேன், சென்னைக்கு வந்த புதுசில். அங்கே வாலிபர் கூட்டமே வைக்க மாட்டாங்க, சிறுவர் கூட்டமே வைக்க மாட்டாங்க. கடைசியில் அந்த சபையில் கெட்டு பெரிய பிரச்சனை ஆகி இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் வெளியே வர முடியாமல், தலை காட்ட முடியாமல் ரொம்ப அந்த ஊழியர்கள் சிதைக்கப்பட்டு போய் இருக்கிறது. ஆண்டவர் இப்போ அங்கே கொண்டு போறது இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது தேவன் விரும்புகிற, கர்த்தருக்கு பயந்து செய்யக்கூடிய ஊழியர்கள் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் இதில் வரோம். தொலைக்காட்சி ஊழியம் நடந்துச்சு, இப்போ இல்லை. 4 மாசமா தொலைக்காட்சி ஊழியம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கடந்த ஆண்டுகளில் என்ன நடந்துச்சு? தொலைக்காட்சி ஊழியம் நடந்துச்சு. ஐயா வந்தார், நீங்கள் டீமாக வந்து பாருங்க, நித்திய ஆராதனை, தேவ செய்தி, ஜெபமே ஜெயெல்லாம் செய்வீங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 மாசமா இல்லை. ஆனால் அதையும் நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. இப்படி பரவலா தேவனுடைய ஊழியங்களை அதிகமா விருப்பப்பட்டு நம்ம செய்யறதுனால இந்த ஊழியம் தெய்வத்துக்கு பயந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்காது?
உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு இதை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஊழியங்கள், 7 வகையான ஊழியங்கள் சபையில நடக்கணும். அதுதான் சபை. சும்மா காணிக்கை வாங்கி சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற சபைகளை நம்ம லிஸ்ட்ல எடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால நம்ம உயிருள்ள சபைகளாக, பரிசுத்த சபைகளாக, கர்த்தருக்கு பயப்படுகிற சபைகளாக நம்ம தொடர்ந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை, தேவன் சொன்னதை செய்வார். நாம சொன்னதை நம்ம செய்யணும். ஆமென். நம்ம வாயில மாறக்கூடாது. நம்ம எதையாவது சொல்லிட்டு நம்ம மாறிவிடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து யாத்திராகமம் 34:10 வாசிப்போம். யாத்திராகமம் 34:10 வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு அவர் இதோ பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத. முதல்ல என்ன பார்த்தோம்? எண்ணி முடியாத. இப்ப ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? எங்கேயும் பூமி எங்கேயும் செய்யப்படாத அதிசயத்தை நமக்கு செய்யப்படாது. அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு அப்படி ஒரு அதிசயம் செய்யப்படாது. யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் செய்யப்படாது. அந்த மோசேக்கு செய்திருக்கிறார். சோத்திரம். யோபுவுக்கு எண்ணி முடியாத அதிசயத்தை செய்திருக்கிறார். மோசேக்கு எந்த ஜாதிகளிடத்திலும் யாருக்கும் பூமியில எவருக்கும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? செய்து காண்பித்திருக்கிறார். அப்போ எவரிடத்திலும் எங்கேயும் பூமி எங்கும் செய்யப்படாத ஒரு அதிசயம் நமக்கு நடக்க போகிறது. ஆமென். இதை குறித்து நாம் அதிக தெளிவு உள்ளவர்களாக, அதை பெற்றுக் கொள்கிறவர்களாக நமக்கு காணப்பட வேண்டும். ஆமென். தொடர்ந்து அந்த வசனத்தில் ஒரு முறை வாசிங்க. அதற்கு அவர் இதோ உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண, ஒரு உறுதியை கொடுக்கிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த, அப்ப நிறைய ஜாதி இருக்குன்னு அப்பவே இயேசுவுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆமென். பூமியில ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கிறது. எல்லா ஜாதிகளும் இயேசுவுக்கு தெரியும். ஆனா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை நான் உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த அதிசயத்தை பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். இதுதான் அந்த அதிசயம் சொல்லப்படுறாரு. ஆமென். யாரிடத்திலும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் நடக்க போகுது, அதை பாஸ்டர் உங்களுக்கு அறிவிப்பாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறாருங்க. அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துட்டா, உடன்படிக்கை பண்ணிட்டா, அது நிச்சயம் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. உங்களை எல்லாரும் எப்படி உருவாக்கிறார்? ஜாதிகளின் மேல் வைத்திருக்கிறார். ஜாதிகளின் மேல் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜாதிகளுக்கு உள்ளே அல்ல, ஜாதிகளின் மேல் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய், உயர்த்தப்படும்படியாய், கனப்படுத்தப்படும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அப்படி ஒரு அதிசயம் செய்தார். எனக்கு ஆமென். என்ன அதிசயம்? பூமி எங்கும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் எனக்கு செய்தார். ஆமென். எங்க ஊர்ல, எங்க தெருவில், எங்க ஊருக்கு நீங்க நான் வரல, ஆனால் அவரு வந்திருக்கார். அந்த பாஸ்டர் விக்டர் வீரமணி வந்திருக்கார், எங்க ஊருக்கு வந்திருக்கிறார். அந்த ஊர்ல யாருமே
பெரிய மேன்மையான ஸ்தானத்துக்கு வர முடியாது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியாது. அப்படி ஒரு காரியம் நடக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு சின்ன குக்கிராமம். என்ன கிராமம்? குக்கிராமம். அங்கே பஸ்ஸே வராது, பஸ் வராது, நடந்து தான் போகணும். அவ்வளோ ஒரு குக்கிராமம். பஸ்ஸு போகாத ஒரு, இங்கே தான் பஸ் வருது. என்ன இந்திரா நகர் தானே, இந்திரா நகருக்கு பஸ் வருது. ஆனால் அங்கே எங்கள் ஊரில் பஸ்ஸே வராது. அவ்வளோ ஒரு காட்டுக்குள்ள, ஒரு பனங்காட்டுக்குள்ள, அவ்வளோ ஒரு உடங்காட்டுக்குள்ள, ஒரு பெரிய தண்ணி இல்லாத ஒரு ஏரியாவில், ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். ஆனால் தேவன் பாருங்க, இன்றைக்கு தேவன் செய்கிற யாருக்கும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் எனக்கு நடந்திருக்கு. ஆமாம், தேவன் ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் தேவன் பயன்படுத்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த ஊர் ஹெட் மாஸ்டர் அங்கே நம்ம போஸ்ட் இந்த ஜனவரியில் நாங்கள் போயிருந்தோம். ஜனவரியில் அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு கூட்டம் நடத்தினோம். 150 பேர் வந்தாங்க. 150 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஜெபிச்சோம். அங்கே ஒரு 25 பாஸ்டர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. நான் போயிருந்த ஒன்று வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து 10 பாஸ்டர் போனோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அவர் பெரிய காரியம் செய்திருந்தார். அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஆனால் தேவன் உயர்த்தி இன்றைக்கு ஸ்தோத்திரம் உலகம் முழுசும் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. நீங்க பாடின பாட்டும் உலகம் முழுசும் போயிருக்கு. ஆமென். ஆமா, நித்திய ஆராதனை ஒரு ஆராதனை நம்ம ஐயா ஸ்தோத்திரம் எவனேஸ்வர் ஐயா ராஷ்டிரிய உலகம் வந்து ஒரு 10 பேர் வந்து பாடி நித்திய ஆராதனை பண்ணி அது வந்து உலகம் முழுசும் ஒளிபரப்பப்பட்டு இருக்கிறது. ஆமாம், அது 185 நாடுகளுக்கு போயிருக்கு. மொத்தம் எத்தனை நாடு யாருக்காவது தெரியுமா? 249 நாடு. இப்போ அதிகமாயிருக்குல்ல, 249 நாடு. இதில் டிவி மூலமா, டிவி உங்கள் பாஸ்டருக்கு அது கொடுத்தேன், நான் தொங்க போடலை. அந்த கேலண்டர் இல்லை, நம்ம உலக நாடுகளில் பற்றி ஒரு கேலண்டர், ஜெப குறிப்பு கேலண்டர், அது சோதரம் உலக நாடுகளை பற்றி ஒரு ஜெப குறிப்பு இருக்கும், இந்தியாவை குறித்து ஒரு ஜெப குறிப்பு இருக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டை குறித்து ஒரு ஜெப குறிப்பு. 3மே அவருக்கு கொடுத்தேன், அவர் போடலை. எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கலாம். ஆமே, அதில் 249 நாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆமே, அதில் 150 நாடுகளில் அந்த நம்ம செய்தியெல்லாம் என்ன செய்யுது, ஒளிபரப்பப்படுகிறது. அப்போ தேவன் இது வந்து என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை. ஆனால் கர்த்தர் அதை செய்து காட்டினாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் அதை அனுபவிச்சதுனால இன்றைக்கு உங்களுக்கான மத்தியில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேற ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். ஆமென். ஆனா விடமாட்டாருங்க. நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டு, அதாவது ஆண்டவருக்குள்ள வந்துட்டு நான் திரும்பி போறேன்னா விடமாட்டாரு. ஆண்டவர் எப்படியாவது பிடிச்சி வச்சுட்டு வந்துடுவாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு சில சென்னைக்கு வந்து ஊழியமே செய்ய வேண்டாம், அப்படியே இருந்துருவோம் அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் நான் பாஸ்டர்னே சொல்லலை, யார்கிட்டையும் பாஸ்டர்னே சொல்லலை. ஆனால் ஒரு மகத்தான ஊழியத்தை செய்துட்டு பெரிய திறமையோட தான் இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனங்கள், அதிகாரங்கள், வரங்களோட தான் இருக்கிறேன். ஆனால் ஊழியம் செய்ய வேண்டாம், நம்ம இப்படியே இருந்துருவோம். இதுவரைக்கும் சோத்திரம் 7 சபைகளை கட்டிட்டோம், 7 காரியங்களை நிறைவேற்றிட்டோம், போதும், இனி ஓட வேண்டாம், இனி நடக்க வேண்டாம், இனி கொஞ்சம் அமைதியாக இருந்துருவோம், நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படியெல்லாம் நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் விடலையே, விட மாட்டார். ஏன்னா அவர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், அவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்க எல்லாரும் யாரு, நீதிமான்கள், நீங்கள் எல்லாரும் யாரு, பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம கொண்டு செய்து முடிப்பார். ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் 1000 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நம்மை கொண்டு அவர்களை சபைகளுக்குள்ளே கொண்டு வருவார், நம்மை கொண்டு அவர்களை தேவன் சந்திப்பார்.
அவர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திருப்பும்படிக்கு நம்மை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அதிசயம் தேவைப்படுகிறது. நீங்க ஜெபித்தா பிசாசு ஓடணும். நீங்க ஜெபித்தா அந்த வீட்டுல அற்புதங்கள் நடக்கணும். நீங்க ஜெபித்தா உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும். அதற்கு தேவன் தகுந்த விசுவாசத்தை, தகுந்த நம்பிக்கையை, தகுந்த மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து நிரப்பும்படியாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கணக்குக்குரிய பாத்திரமாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ மண்ணு அல்ல, நீ மரம் அல்ல, நீ இரும்பு அல்ல, நீ பித்தளை அல்ல, நீ வெள்ளி அல்ல, நீ தங்கம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ தங்கம் என்று சொல்லுகிறார். நீ தங்கம் என்று சொல்லுகிறார். அது தீயினாலே புடமிடப்பட்டு அதிலே சுத்த தங்கத்தை அவர் பிரித்தெடுப்பது போல உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நீக்கி உன்னை சுத்தமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னை கனப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். அவர் தங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? பரலோகத்துல வீதியெல்லாம் தங்கம். பரலோகத்துல நாம் இருக்க போற இடம் தங்கம், நம்ம நடக்கிற இடம் தங்கம், நம்ம தங்குகிற இடம் தங்கம், வெள்ளி. ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? விலை உயர்ந்த கற்கள். அல்லேலூயா. தங்கத்தை விட விலை உயர்ந்த கற்கள்னாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேசத்துல நம்ம சுதந்திரிக்க போறோம். அல்லேலூயா. அதற்கு தான் நம்மை ஆண்டவர் தகுதி கொடுத்திருக்கிறார். அதிசயங்கள் உனக்கு நடக்கும். நீ அதை திறந்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பதில சொன்னாரு, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும். இரண்டாவது சொன்னாரு, பூமியில் எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக வாசிப்போம். சங்கீதம் 119, 129. 119, 129 கவனிக்கலாம். சங்கீதம் 119, 129. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் கை கொள்ளும். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். அவர் 129, 119, 129 கரெக்ட் தானே? இன்னொரு முறை வாசிங்க. ஆகையால் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என்னுடைய ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும். அவருடைய சாட்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாட்சி அதிசயமானது. அதனால அதை நம்ம கை கொள்ளும் போது, இப்ப நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்தீங்கன்னா எல்லாமே அதிசயம் தான். அவர் அதிசயம் செய்யாதபடி எதுவும் நடக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் பூமியையும் சிருஷ்டித்தார். இரண்டாவது வசனம், ஒழுங்கின்மை, ஒழுங்கா இல்ல, ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. வெறுமையா இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது. பூமியில இருள் இருந்தது. ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இப்ப இங்கதான் அதிசயம் நடக்குது. சொன்ன உடனே என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாக கடவுது. இது நம்ம வாசிக்கும் போதே நமக்குள்ள அது தெரியணும். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதே மாதிரி தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை நிரப்பி அதிசயங்களை உண்டு பண்ணுகிறார். அதிசயங்களை உண்டு பண்ணுகிறார். அவர் சாட்சி நிறைய இருக்குது. அதுல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா ஏகப்பட்ட காரியங்கள் அதிசயங்களை குறித்தே இருக்கிறதாக இருக்கிறது. அதை நம்ம படிச்சு இதை போல எனக்கு செய்கிறார் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு கடமையாக, ஜெபத்துக்கு துணையாக அது ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, சாட்சிகளின் வழியாக அதிசயம் செய்கிறவர். ஆமென். ஆமா, எப்படி எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறாரோ,
எப்படி யாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் செய்கிறாரோ அதுபோல ஆண்டவர் சாட்சிகளின் வழியாக பெரிய அதிசயங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொன்னால் சொன்னதுதான் அது அப்படியே நடக்கும். ஆமென். அதை நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம பார்க்கணும். அவருடைய சாட்சிகள் நீங்க பழைய பாட்டுல ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயங்களை குறித்த சாட்சிகள், மோசேக்கு செய்த அதிசயங்களை குறித்த சாட்சிகள், ஆபிரகாமுக்கு செய்த அதிசயங்களை குறித்த சாட்சிகள். பாருங்க, ஒரு காரியத்தை பாருங்க. அவன் மகனை பலியிட சொல்லுகிறார். அப்போ அவன் மிரண்டு போய் நிற்கிறான். மகனை பலியிட சொல்றாரு அப்படின்னு மிரண்டு போய் நிற்கிறான். அவன் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு மகனை கூட்டிட்டு போறான். எந்த மலைக்கு கூட்டிட்டு போறான்? மோரியா மலைக்கு கூட்டிட்டு போறான். மலையில கொண்டு போயிட்டு பலியிட்டு சோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு போறான். ஆனா ஆண்டவர் மகனை அடிச்சு போடுவாரா? அடித்து போட மாட்டார். ஆமென். அங்க ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் நடந்துச்சு? மகனுக்கு பதிலா அங்க ஒரு ஆட்டுக்குட்டிய கர்த்தர் உண்டாக்குறாரு. ஆட்டுக்குட்டியை அங்கே கர்த்தர் உண்டாக்குகிறார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது. அதை காண்பிச்சு அதை பலியிட சொல்லுகிறாரு. ஆனா அவன் சொல்றான், வீட்டுல எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு புறப்படும் போது சொல்றான், நாங்க போயிட்டு வாரோம், போயிட்டு வருகிறோம் என்று நம்பிக்கையாய் விசுவாசமாய் சொல்லுகிறான். அதுதான் அதிசயம். நம்முடைய வாயின் வழியாகத்தான் அந்த அதிசயம் நடக்கும். நம்ம எப்பவுமே மைனஸா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நடக்க போகிற தீமைகளை பேசிட்டே இருக்கக்கூடாது. கார்ல போவாதீங்க, ரோட்ல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னா இந்தியா பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பைக்ல போவாத, ரோட்ல இடிச்சு பைக்ல நொறுங்கி நீ செத்து போயிடுவேன் அப்படியே பேசுவாங்க. பேசக்கூடாது. ஆமா, எங்க வேணாலும் போங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பாதுகாப்பாரு. இல்லையா? இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தையும் அது இருக்குது. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்த வசனம் யார் என்ன செய்வாரா? அன்பு கூறுகிற யாவரையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு செலுத்தினால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? காப்பாற்றுவாரு. நமக்கு அது ஆக்சிடென்ட் நடக்காது, நமக்கு தீமை வராது, நமக்கு பொல்லாப்பு வராது. ஏன்னா நம்மை தேவன் வேலி அளித்திருக்கிறார். இப்ப இந்த சபை இருக்குன்னா அந்த சபையை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வேலி அளித்திருக்கிறார். இது ஜெப வீடு, கர்த்தருடைய வீடு. இந்த வீட்டை சுற்றிலும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? வேலி அடைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தீமை நடக்காது. பரிசுத்தமான காரியங்களை தேவன் செய்வார். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். அது எப்படி பரிசுத்தப்படுத்துவார்னு தெரியாது, ஆனா பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாவம் இருந்தா அப்படிப்பட்டவங்க வர முடியாது. அவங்க சூழ்நிலையே மாறிடும். வர முடியாத அளவுல மாற்றி அவங்களை வரவிடாம ஆக்கிடுவார். அல்லேலூயா. இப்ப நீங்க வர்றவங்க எல்லாரும் யாரா இருக்கீங்கன்னா பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உள்ளான மனுஷன்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவர். புறம்பான சரீரத்திலே பரிசுத்தத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். அதனாலதான் தேவன் உங்களை அருமையாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு அநேகரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அநேகரை கர்த்தர். அந்த வசனத்தில் ஒரு முறை வாசிங்க. தேவனிடத்தில் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. நல்ல கவனிங்க, ரெண்டு காரியம் நடக்குது. ஒரு சாராரை காப்பாற்றுகிறார், ஒரு சாராரை என்ன செய்யறாரு? அப்ப நம்ம எந்த பட்டியலில் இருக்க போறோம்? அழிஞ்சு போற பட்டியலில் போக போறோமா? காப்பாற்றப்பட போகிற பட்டியலில் வர போறோமா? நம்முடைய கிரியைகள், நம்ம காரியங்கள் எல்லாம் காப்பாற்றப்படக்கூடிய பட்டியலில் நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் அவருடைய சாட்சிகள் எல்லாம் படிக்கணும். இயேசுவினுடைய சாட்சிகளை படிக்கணும். இந்த சபைக்கு ஒரு சாட்சி இருக்குது. இந்த சபைக்கு ஒரு வரலாறு இருக்கு. இதை குறித்து நாம் ஆண்டவருக்கு
நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். வேதத்துல இயேசுவுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை நம்ம படித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு என்னங்க செய்தாரு? தண்ணீரை ரசமா மாத்தினாரு. அல்லேலூயா. குருடனுக்கு கண்பார்வை கொடுத்தாரு. இறந்தவனை உயிரோடு எழுப்பினார். டக்கு டக்குன்னு நம்ம படிக்கிறோம். இதே தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அதை நாம் நினைத்து, இந்த சாட்சிகளை நினைத்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்ப எண்ண முடியாத அதிசயங்கள், சோதரம் எங்கேயும் செய்யப்படாத அதிசயங்கள், சாட்சிகள் ஆகிய அதிசயங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 37:5. யோபு 37:5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார், ஒலிக்க பண்ணுகிறார், சத்தத்தை வெளிப்படுத்துகிறார். சோத்திரம். குமுற பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், கிரகிக்க கூடாத அதிசயங்களுக்கு நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. நீ யோசிக்கவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. அவள் பெரிய காரியத்தை, அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க எதிர்பார்ப்போட இருங்க. நீங்க என்னென்ன ஜெப குறிப்பு வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு எதிர்பார்ப்போட இருங்க. கர்த்தர் செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில அருமையா பாஸ்டர் சொன்னார், எல்லாருக்கும் புதிய தீர்க்க தரிசன வரங்கள் கிடைக்க போகுது, எல்லாருக்கும் அபிஷேகம், புதிய அபிஷேகம் கிடைக்க போகுது, அதிக புதிய அந்நிய பாசம் கிடைக்க போகுது. இதெல்லாம் ஒரு எண்ண முடியாத ஒரு அதிசயம் தான், கிரகிக்க முடியாத ஒரு அதிசயம் தான். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நமக்குள்ள மாற்றி அவருக்குரியவர்களாக தங்கமாக நம்மை உயர்த்துகிறார். ஆமென். உலகத்தார் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, வெள்ளியா இருக்கிறாங்க, பித்தளையா இருக்கிறாங்க, மண்ணா இருக்கிறாங்க, இரும்பா இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நாம ஒரு தங்கமா இருப்போம். ஆமென். பசும்பொண்டா இருப்போம், விளையாட பெற்றவர்களாக இருப்போம், தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களாக இருப்போம். அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை, அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. உங்களை காப்பாற்ற போறார். மெயின் நீங்கள் அழிக்கப்பட அல்ல, உங்களை என்ன செய்யறாரு? இது பெரிய அதிசயம். நம்ம அழிக்கப்பட இல்லாதபடிக்கு காப்பாற்றுகிற அனுபவத்துல கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஒரு சரணம் பாடுவோமா? அன்பு கூறும் யாவரையும் காப்பாற்றுவார், அன்பு கூறும் யாவரையும் காப்பாற்றுவார், 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 காப்பாற்றுவார். ஒரு நாளும் கைவிடாமல் காப்பாற்றுவார், ஒரு நாளும் கைவிடாமல் காப்பாற்றுவார். அன்பு கூறும் யாவரையும் காப்பாற்றுவார், அன்பு கூறும் யாவரையும் காப்பாற்றுவார், 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 காப்பாற்றுவார். ஒரு நாளும் கைவிடாமல் காப்பாற்றுவார், ஒரு நாளும் கைவிடாமல் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிறார். பாருங்க, பார்த்தீங்களா? போன வருஷம் 15 வருஷம் இருந்துச்சு. இதை நம்ம நினைச்சு பார்த்தோமா? இல்லை பாஸ்டர்கிட்ட பைசா நிறைய இருந்துச்சான்? இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுட்டாரு, நைட்டு கட்டிட்டாரு. அவருக்கு அதுக்கு மேலே அவருக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அடித்து கேட்டாலும் அவருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் கடை எடுத்துக்கிட்டாரு, கட்டி முடிச்சாரு. இன்னும் பாருங்க, இந்த வாரத்தில் தளம் போட்டாச்சு. இந்த மாசையில் அல்லேலூயா, தரைத்தளம் போட்டாச்சு. அடுத்த மாசையில் அடுத்த மாசைக்குள்ள மேலே போட போகிறோம். ஆமென். பூசப்படும். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்து கொண்டே இருப்பார், அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். கிரகிக்க கூடாத அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா,
ஒரு பாஸ்டர்கிட்ட நான் ஜெபிக்க போவேன், அவர்கிட்ட யோசிப்பேன், இவர் மட்டும் சொல்லி ஒரு சபை கட்டுறதுக்கு முயற்சியே எடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லையா, சபை கட்டுறதுக்கு முயற்சியே எடுக்க மாட்டேங்காரு, வாடகைக்கே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். ஒரு மாதம் நான் ஜெபிக்கும் போது அவருக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவருக்கு ஒரு இடத்த கொடுக்கணும், சபையை கட்டணும்னு ஜெபம் பண்ணேன். இல்லையா, ஆனால் இந்த மாதத்தில் அவர் அந்த ஜெப குறிப்போடு வந்திருக்காரு, ஐயா சபை கட்ட போகிறேன். ஆமாம், எவ்வளோ ரூபா எஸ்டிமேட் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 3.5 கோடிக்கு போட்டிருக்கேன். எத்தனை கோடி? 3.5 கோடி. இல்லையா, ஆமாம் 3.5 கோடிக்கு சபை கட்ட போகிறேன். இல்லையா, இப்போ நான் உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன், இவங்க மட்டும் சபை கட்டுறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்காரு, முயற்சியும் பண்ண மாட்டேங்காரு, ஜெபமும் பண்ண மாட்டேங்காரு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்காரு அப்படின்னு. இப்போ அவர் 3.5 கோடிக்கு அவர் இப்போ சபை கட்டுறேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கிறார். அதாவது அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் மாற்றப்பட வேண்டும். ஆமென். நம்ம 7 கிராமங்களை சந்திச்சு 7 கிராமங்களை ஜெப குழுக்கள் வைக்கணும், சுத்தி ஆண்டவருக்காக மக்களை ஏற்படுத்தி கொண்டு வரணும். இது ஸ்தோத்திரம், தேவனால் நடக்கக்கூடிய விஷயம். தேவன் இதை என்ன செய்வார், செய்து முடிப்பார். சபை இல்லாத கிராமங்கள்ல நம்ம இந்த சபையிலிருந்து சில கிராமங்கள்ல சபைகளை கூட நம்ம உருவாக்க முடியும். கர்த்தர் அதை செய்வார். உங்களை கொண்டு செய்வார். நம்ம பரிசுத்த தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். அவர் செய்யாம இருக்கவே மாட்டாரு. இல்லையா, எரேமியா 32:17, எரேமியா 32:19 முடிக்க போகிறோம். கடைசியாக வாசிங்க, எரேமியா 32:17, எரேமியா 32:19. கர்த்தராகிய ஆண்டவரே, நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் யார் தான் உண்டாக்குனது? இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்குனாரு. அல்லேலூயா. எரேமியா 32, 17-19 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், அதிசயங்களை செய்தார். அதே அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியா எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம நம்பணும். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த அதிசயத்தை நீர் எனக்கு செய்யும், என் சபைக்கு செய்யும், என் வீட்டுக்கு செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், வருமானத்தை தாரும். ஆண்டவரே, இத்தனை ஆயிரங்கள் எனக்கு தேவை இருக்கிறது, ஆனா இல்லை. இவ்வளவு பணம் எனக்கு தேவை இருக்கிறது, ஆனா இல்லை. கர்த்தர் இதுல ஒரு அதிசயத்தை செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கேட்டு கேட்டு ஜெபித்து நாம் கடைபிடித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த வசனத்துக்குள்ள தான் நம்முடைய ஆசீர்வாதமா இருக்குது. நம்ம தெய்வத்துக்கு ரொம்ப பயப்படணுங்க. பயப்படும் போது நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அதுதான் முதல்ல சொல்லிட்டார், உங்க விருப்பம் நிறைவேறணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நல்லா பயப்படணும், பயந்து இருக்கணும். சங்கீதம் 128 இதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள், அந்த வசனம் பாருங்க, அப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள் அவன் பாக்கியவான். அப்படியே லைனா ஒரு நிறைய ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு, இதெல்லாம் உனக்கு நடக்கும் சொல்லி. அந்த பயந்துங்கிற வார்த்தையை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். யார் வழியில? கர்த்தருடைய வழியில நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கணும். அப்போ அவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்காட்டினா அவங்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. கற்றுக் கொடுக்காட்டினா பிள்ளைகளுக்கு தெரியாது. கற்றுக் கொடுக்கணும். புதிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படி நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி நம்ம செய்யும் போது நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், எண்ணங்கள் நிறைவேறும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம ஜெபம் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பாருப்பா, நான் உனக்கு நிறைய அற்புதம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா உன் பாவமும் சாபமும் உன்னுடைய துன்மார்க்க ஜீவியமும் உன்னுடைய மீறுதலும் எனக்கு முன்னாடி செய்ய முடியாம, அற்புதம் செய்ய முடியாம, அதிசயம் செய்ய முடியாம ஒரு மதில் சுவர் மாதிரி குறுக்க இருக்கு. அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு உடைத்து ஜெபம் பண்ணிருக்கோம்.
இன்னைக்கு யாராவது அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒட்டைச்சி ஜெபம் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. நல்ல ஒட்டைச்சி ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சமூகத்துல வந்து உட்காரணும், நல்ல ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல வசனங்களை கேட்கணும், தியானிக்கணும். வசனத்தை அதிகமா தியானிக்கணும். ஸ்தோத்திரம். வசனத்தை அதிகமா தியானிக்கிற மாதிரி அதிகமா பேசணும். ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். அவர் நம்ம இடத்துல பேசுறதுக்கு நம்ம தருணம் கொடுக்கணும், அது நம்ம கேட்கணும். அவருடைய ஆலோசனை கேட்கத்தான் நம்ம விருத்தி அடைய முடியும், நம்ம செழிப்படைய முடியும். அது மாத்திரமல்ல, நாம அவர்கிட்ட பேசணும். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசணும்னு பெற்றோர்கள் விரும்புவாங்க. அதே மாதிரி தேவனும் விரும்புகிறார். நாம் பேசுறத அவர் விரும்புகிறார். நம்ம அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து சோதரித்து அவரிடத்துல பேசணும், ஜெபிக்கணும், நம்முடைய காரியத்தை எல்லாம் சொல்லணும், ஒன்று விடாம சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தி அதனுடைய நன்மைகளை எல்லாம் நம்ம ருசிக்கணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்து யாரிடத்தில் செய்யப்படாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி 3 வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆமென். துணை வசனங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை இன்னைக்கு இந்த தேவன் நம்மோடு பேசுறாரு. அதிசயத்தை எதிர்பார்க்க, அதிசயத்தை எதிர்பார்த்து அந்த அதிசயம் பழைய பாட்டில் இருக்கிற சாட்சிகளின் அதிசயங்களை தியானிச்சு அதன் பிரகாரம் நீங்க ஒவ்வொன்றாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க. சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்கும்? இடம் கொள்ளாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம வீட்டில் என்ன இருக்காது? இடமில்லாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் அப்படியா உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். தாய்ந்து ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? தேவரீ அப்படி தாழ்த்துறோம், அப்படியே அறையில பண்ற மாதிரி ஜெபம் பண்றான். தேவரீ உங்களுடைய அடியாருடைய வீடு உனக்கு முன்பாக இருக்கிறது, என்னைக்கும் இது என்ன செய்யும்? எப்படி சொல்றாங்க? ஆசீர்வதின்னு சொல்லல. அந்த வசனத்திற்கும் வாசிங்க. 2 சாமுவேல் 7:29 கடைசியாக பாருங்க. 2 காரியம் ஆண்டவரிடத்துல இருக்குது. ஒன்று, இடமில்லாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம். அது என்ன இருக்குன்னா மல்லிகா 3:10 இருக்குது. இதுல என்ன? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்துல என்ன இருக்குன்னா, வீடு என்ன ஆசீர்வாதத்தினாலே? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்படணும். அவருடைய ஆசீர்வாதம் என்னது? இடங்களோடு போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அப்ப எனக்கு இது தாரும் அது தாரும் அவன் கேட்காம அவன் என்ன கேட்கிறான்? உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்ன செய்யும்? ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். மல்லிகா 3:10 அப்படிதான் இருக்கு. நீங்கள் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த மாதிரி அதிசயங்களை வாழ்க்கையில செய்ய போறாரு. அநேக காரியங்களை உள்ளும் புறமும் நிறைய விலைக்கு பேசணும், டைம் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். கிரகிக்க கூடாத அதிசயத்தை செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போகிறார். எந்த ஜாதிகள் இடத்துல செய்ய முடியாத அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கரங்களை தருகிற திறமை கொடுக்கிறோம். ஆமாம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கூடாத பெரிய காரியம்
உடைய வார்த்தையின்படி எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக. இந்த நாட்களில் உடைய பாதத்தில் வந்திருக்கிற சபையாரை கண்ணோக்கி பாருங்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் பாருங்கள். உடைய ஊழியர்களாகி எங்களை கண்ணோக்கி பாருங்கள். தேவரீர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் நிரப்போம். அதிசயங்கள் நடக்கட்டும். உடைய சாட்சிகளாகி அதிசயங்கள் உடைய மக்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் அற்புதம் செய்ய கிரகிக்கக்கூடாத அதிசயம் செய்யுங்கப்பா. யாருக்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களில் என்ன தேவை அத்தனையும் செய்ய முடியும். இந்த சபையில் பாஸ்டரும் கட்டி முடிக்க உதவி செய்யும். பூசி ஒயிட் வாஷ் பண்ணி உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க நீர் உதவி செய்யும். கொடுக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களை கொண்டு வாரும். தகுதியுள்ளவர்களை கொண்டு வாரும். உங்களுடைய வேலையை சீக்கிரமாய் செய்து முடிக்க திருவதாகும். உண்மையே எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கக்கூடியவர்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொண்டு வர விசேஷமாக சபையாரை ஆசீர்வதித்து பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு, பல லட்சம் மடங்கு அவர்கள் வருமானங்களை பெருக பண்ணி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் செய்து முடிப்பீராக. அவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். செல்வ செழிப்பினால் நிரம்புவதாக. பொருளாதாரத்தினால நிரம்புவதாக. நிதியின் காரியத்தில் எந்த விஷயத்திலும் அவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமில்லாதபடி அற்புதங்கள் நடப்பதாக. சரீரத்தில் காணப்படுகிற வியாதியின் பலகீனங்கள் எல்லாம் மாறி எல்லாருக்கும் நல்ல சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆரோக்கியம் கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், நன்மை கிடைக்கட்டும். பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் கிடைக்கும். நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பாடலை சபை பிள்ளைகள்